ஏக்கா ரெடி ஆயிட்டியா? டைம் ஆகுது, கிளம்பணும் ஃபங்க்ஷனுக்கு. ரெடி ஆயிட்டு ரத்துமா, 2 நிமிஷம் தான். சரி, நீ தான் ரெடி ஆயிட்டல, கொஞ்சமா ஜூஸ் குடி, அதுக்குள்ள ரெடி ஆயிடுறேன். வேண்டாம் ரேக்கா. பரவாயில்ல, கொஞ்சோண்டு குடிமா. வேண்டாம் ரேக்கா. ஓ, எங்க வீட்டுல நீ குடிக்க மாட்ட? ஐயோ ரேக்காமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப நான் ஜூஸ் குடிச்சா வயிறு நல்லா ஃபுல் ஆயிடும்ல, ஃபங்க்ஷன் போகும்போது நல்லா சாப்பிட முடியாது, அதுக்குதான். அம்மா அம்மா அம்மா, அங்க பாருமா, காசு இருக்கு. எனக்கு குடுமா. சின்ன பசங்களுக்கு 20 ரூபா போதும். காசு பார்த்ததுனால எனக்கு வரும் 20 ரூபாவா? இங்க எங்க போச்சு? ஆண்டி, என்ன தேடுறீங்க? இங்க வரும்போது காசு மிஸ் பண்ணிட்டேனா, அதான் தேடிட்டு இருக்கேன் பாப்பு. எல்லா காசும் நீ தானே எடுத்த. இப்போ வைக்கிற பாரு உனக்கு ஆப்பு. 20 rupees கிட்ட இருக்கு, மிச்சம்லாம் அம்மா கிட்ட இருக்கு. இந்தாங்க ஆண்டி. வலிக்குதுமா? மா, கால முட்டி விடுமா. எனக்கு அப்பவே தெரியும், நீ ஓடி ஆடி விளையாடும் உன் பொண்ணு எவ்வளவு அழகா ஓடுறான்னு சொல்லிட்டே இருப்பா. அந்த எதிர் வீட்டு கலாதான் உண்மையை கண்ணு வச்சுட்டா. டிஸ்டி போட்ட எல்லாம் சரியாயிடும். சரியாமா? டைம் ஆச்சு, வாட்செல்லாம் சாப்பிடலாம். மா, எனக்கு வேண்டாம்மா. கொஞ்சமா சாப்பிடு, சரியா? எனக்கு பசிக்கலாமா. என் பொண்ணு எப்பயுமே உட்காந்து சமத்த சாப்பிட்டுக்குவா. என் பொண்ணு ஓடியாடி சாப்பிட வைக்கணும்னு சொல்லிட்டு கண்ணு வச்சுட்டே இருப்பாங்க. அதனால உனக்கு பேருக்கு நான் டிஸ்டி சுற்றி போடுறேன், சரியா போயிடும். போய் உப்பு எடுத்துட்டு வரத்துமா, பாப்பா டிஸ்டி சுற்றி போடணும். ஆமா, இன்னைக்கு கிளாஸ் டெஸ்ட்ல நல்லா எழுதி எடுத்தாங்க. எல்லாம் இந்த ஆட்டினாலதாம்மா. நல்லா படிக்கிறா, நல்லா இருக்கிறா. சொல்லி சொல்லி நதிய மார்க் எடுத்துட்டம்மா. எல்லாம் இந்த ஆட்டினாலதாம்மா. பசிக்குதுமா, தோசை சுட்டு கொடுமா. மசாலா தோசை சுட்டு கொடுமா. உருளைக்கிழங்கு தோசைக்குள்ள வைக்கட்டுமா, உள்ளேயே வைமா. நெய் போடவா இல்ல என்ன போடவா? நெய்ய போடு. ஒரு சைடு வேக வைக்கட்டுமா இல்ல 2 சைடு வேக வைக்கட்டுமா? தோசையே வேணாம், விட்டுடுமா. யாருக்கிட்ட? எனக்கு டைம் வரும், அப்ப பாத்துக்க பாரு. டைம் ஆகுது இல்ல, ஹோம்வொர்க் பண்றேன். இப்ப பண்ணவா அப்புறமா பண்ணவா? இப்பவே பண்ணு. இங்கேயே பண்ணவா உள்ள போய் பண்ணவா? இங்கே பண்ணு. தமிழ் பண்ணவா இங்கிலீஷ் பண்ணவா? இங்கிலீஷ் பண்ணு. இல்ல பண்ணவா பென்சில பண்ணவா? பென்சில பண்ணு. பெரிய பென்சில பண்ணவா சின்ன பென்சில பண்ணவா? பெரிய பென்சில பண்ணுமா. ஷார்ப் பண்ணி பண்ணவா ஷார்ப் பண்ணாமலே பண்ணிட்டுமா? இப்போ தெரியுதா? நீ சொல்லும் போது எனக்கு அப்படிதான் இருக்கும். சொல்லுங்க அத்தை. நான் உன்னை பொண்ணு பக்கம் வரும்போது மகாலட்சுமி மாதிரி இருந்தேன். இப்போ பார்க்கறதுக்கு சகிக்கல, பார்க்கவே முடியல. பார்க்க முடியலன்னா கண்ணு பொத்திக்குங்க அத்தை. எங்க அம்மா வீட்டுல இருக்கும்போது நானும் மகாராணி மாதிரி மேக்கப் போட்டு சும்மா ஜம்மண்ட உட்காந்துட்டு இருந்தேன் அத்தை. வீட்டுக்கு மருமகளை வந்த நாள்ல இருந்து பாத்திரம் கழுவு, வீட பெருக்கு, பாத்ரூம் கழுவு, குழந்தைங்களுக்கு குளிப்பாட்டு, சமையல் பண்ணு, குழந்தைங்களுக்கு ஊட்டி விடு. இதுக்கு நடுவுல நான் எங்க அம்மா ரெடியாகி நிக்க. வைஷுமா, போய் ஹோட்டல்ல சாப்பிட்டு வரலாமா? ரொம்ப நாள் ஆச்சு. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், வீட்லயே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். ஹோட்டல் ஃபுட்ஸ் எல்லாம் கெமிக்கல்ஸ் நிறைய மிக்ஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்ம ஹெல்த்துக்கு ஸ்பாயில் ஆயிடும். நம்ம வீட்லயே சமைச்சு சாப்பிடலாம். ஐயோ கஞ்சூஸ், நான் வாங்கி தரவா? ஐயோ ரேக்கம்மா, சொல்லுமா. ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் ரத்துமா. ட்ரெஸ் நல்லாதான் இருக்கு, ஆனா உனக்கு தான் நல்லா இல்லையே. ரேக்கம்மா, சொல்லுமா. எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்த மறந்துடுவோம் இல்லையா? ஆமா. அதை மறக்காம இருக்கிறது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? உலகத்துல இருக்கிற அறிவாளிகளை நம்ம கூட இருந்தா நம்ம என்னங்க பண்றது? ரேக்கம்மா. என்ன ரத்துமா? ரேக்கம்மா, உங்க வீட்டுல டிவி ஓடுதா? ஓடுது. ஏன் உங்க வீட்டுல ஓடலையா? ஓடல.
ஏன் என்னாச்சு? டிவிக்கு செவுத்துல ஆணி அடிச்சிருக்காங்க, அதனால ஓடல. டிவி ஓடுறதுக்கு போற மரியாதை நீ ஓடிடு, அவ்வளவுதான் உனக்கு. ரேக்கம்மா, என்ன மாதிரி இருக்கணும். என்ன இருக்கணும்? வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா உடனே சாதிச்சிடணும். சாதிக்கணும். நீ என்ன சாதிச்ச ரத்துமா? நான் நினைச்சேன் டிவில நான் வரணும்னு நினைச்சேன், உடனே டிவில வந்துட்டேன். எப்படி? நேத்து நைட்டு என்னோட மேரேஜ் கேஸ்ட டிவில போட்டு பார்த்துட்டேன். கடவுளே, இதை பத்தி நீ காப்பாத்து கடவுளே.